ஆவியானவரே, ஆண்டவரே, அச்சாரமானவரே ஸ்தோத்திரம், அதிசயங்கள் செய்கிறவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். மரித்தாலும் ஆனாலும் ஆண்டவரே சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இந்த ஆராதனையில் உடைய கரத்திற்கு ஆண்டவர் கரத்தினால நீர் எங்களை மூடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஆதரிக்கிறவரே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரை யாரங்களை கைவிட்டாலும், ஆண்டவரை யாரங்களை வெறுத்தாலும், யாரங்களை உதறி தள்ளினாலும் நீர் ஒருபோதும் எங்களை வெறுக்காத தேவன், நீர் ஒருபோதும் எங்களை விட்டு விலகாத தேவன். ஆண்டவரே மாறாதவர், மகிமையானவர், அன்பின் தெய்வம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம்முடைய மனதுருக்கத்திற்கு முடிவே இல்லை அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. வியாதி நேரத்தில் கர்த்தர் சுகம் தந்தாரப்பா. ஆண்டவரே நெருக்கத்தின் நேரத்தில் கர்த்தர் எங்களுக்கு சுகம் தந்த ஒரே தெய்வம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் கனப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் ஆண்டவரே எல்லா மகிமை கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் நடத்துவீராக, நீர் நடத்துவீராக, நீர் நடத்துவீராக. நீர் இரக்கத்தின் தெய்வம் ஆண்டவரே, மனதுருக்கமுடையவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் தடுக்கி விழுந்தாலும் நீர் எங்களை தாங்குகிறவர், நாங்கள் தள்ளாடி நடந்தாலும் நீர் எங்களை உயர்த்துகிற தேவன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த உலகத்தில் அநேக விதமான பாடுகள் எங்களை நெருக்கினாலும், சோதனைகள் எங்களை நெருக்கினாலும், ஆனாலும் நீர் எங்களை கைவிடாதவர், நீர் எங்களை கலங்க விடாதபடிக்கு நீர் அற்புதமாக அதிசயமாக நீர் நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அற்புதமாய் நீர் எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையின் தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபுவாகிய தேவன். ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். ஆண்டவரே எங்கள் மத்தியில் அற்புதமாகவே அதிசயமாக நடத்தி சென்றீர். உம்முடைய இரக்கத்திற்கு முடிவில்லை, உம்முடைய மனதுருக்கத்திற்கு முடிவில்லை. நீர் எங்களை ரட்சித்து நடத்துகிறவர், கண்மலையின் மேல் உயர்த்துகிறவர், ராஜாக்களுக்கு மத்தியில் ஆசாரியராக நீர் எங்களை உட்கார செய்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே நன்றி அப்பா, 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 நன்றி அப்பா. உம்முடைய மனதுருக்கத்திற்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உனக்கு துணி நீக்கிறேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொன்ன தேவன். ஆண்டவரே அப்படியாகவே நீர் எங்களை உம்முடைய வலது கரத்தினாலே நீர் தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாகவே உம்முடைய வலது கரத்தினால் நீர் எங்களை உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை வலுவாதபடிக்கு நித்தமும் காத்து வழி நடத்தின தேவன். ஆண்டவரே எங்களை வலுவாதபடிக்கு காத்து வந்த தேவனே நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே நன்றி அப்பா, நல்லவரே. ஆவியானவரே அப்பா, அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நீர் எங்களை தேற்றுவீராக, ஆற்றி தேற்றி அரவணைக்கிற தேவன். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் கனத்தை செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, கேருபீன்கள் மத்தியில் சேராபீன்கள் மத்தியில் உட்கார செய்கிறவர் அப்பா. ஆண்டவரே அவர்களை நடத்தின தேவன், அதே போல எங்களையும் நடத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வேலைக்காரன் கண்கள் தன் எஜமான் கரம் நோக்கு, தேவாயனக்காயெல்லாம் செய்யோ, உம் கரத்தை என்றும் நோக்குவே. வேலைக்காரன் கண்கள் தன் எஜமான் கரம் நோக்கு, தேவாயனக்காயெல்லாம் செய்யோ, உம் கரத்தை என்றும் நோக்குவே.
நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாகவே இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீரே என் எஜமானர், நீரே என் துணையாளர், நீரே என் மனவாளர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்கு என்ன தேவை தேவையில்லை என்பது எல்லாம் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க அப்பா. நாங்கள் நடந்தாலும் படுத்திருந்தாலும் எவ்வேளை செய்தாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே உமது கோலும் தடியுமாக நீர் எங்களை தேற்றி அரவணைத்து கொண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. ஆண்டவரே உமது நீதியின் வலது கரத்தினாலே நீர் எங்களை தாங்கினீர். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். வியாதியின் நேரத்துல சோதனையின் நேரத்துல வலுவாதபடிக்கு கரம் தொட்டு எங்களை நீர் தாங்கினீர். ஆண்டவரே கரம் தொட்டு நீர் எங்களை தூக்கி நிற்கிற தேவன். ஆண்டவரே ஹalleluya. சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை கொடுத்த தேவன். ஆண்டவரே பலன் இல்லாதவருக்கு வேலனை கொடுக்கிற தேவன் வல்லவராகவே இருக்கிறார் அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு உம்மையன்றி வேறு யாருமே தேவையில்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்காக திறந்து வைத்திருக்கிற ஆசீர்வாத கதவுகளை நாங்கள் அதிசீக்கிரத்தில் நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்துவீராக. ஒவ்வொருவருடைய ஆவியாத்மா சரீரத்தை எல்லாவற்றையும் அன்பின் கரத்தினாலே நீரே ஆதரிக்கும் கரத்தினாலே ஆண்டவரே நீர் கழுவுவீராக. ஈசோப்பினால உம்முடைய ரத்தத்தினால ஆண்டவரே உம்முடைய ஆனந்த தைலத்தினால நீர் கழுவுவீராக, கழுவுவீராக. ஆண்டவரே நீர் மூடுங்க. ஆண்டவரே ஒவ்வொருவருடைய பிரசன்னத்தினால ஒவ்வொருவருடைய மகிமையினால் நீர் நிரப்புவீராக. ஆண்டவரே நீர் நிரப்புங்க. ஆண்டவரே நீர் நிரப்புங்க. உம்மால் ஆகும். ஆண்டவரே நீர் சொன்னால் ஆகும். ஆண்டவரே நீர் கட்டளையிட்டால் அப்படியே இருக்கும். ஆண்டவரே காற்றையும் கடலையும் அதட்டின தேவன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா. ஆண்டவரே உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில எல்லா தடைகளையும் தாமதங்களையும் கர்த்தர் நீக்கி போடுங்க. எல்லா தாமதங்களையும் கர்த்தர் நீக்கி போடுவீராக. எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வந்து சேருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா அடைக்கப்பட்ட வாசல்களும் திறக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஒரு பெரிய ராஜா யோசபாத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ராஜா. அவன் சொல்லுகிறார், கர்த்தரை தேடுவதற்கு நாம் ஒருமனப்பட்டு ஆமென் ஸ்தோத்திரம் உபவாசத்தோடு நம்முடைய கஷ்டத்துக்காக நாம் ஜெபிக்கலாம் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய கஷ்டத்துக்காக நீங்கள் உபவாசம் இருந்து நல்லா ஜெபம் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஒரு காரியத்தில் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுனா நம்முடைய காரியம் ஃபுல் சக்ஸஸாக மாறும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் விரதம் இருக்கவே மாட்டேங்கிறாங்க. டெய்லி 365 நாளும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, இட்லி தோசை வடை பொங்கல் சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். தப்பு இல்லை. ஆனால் டாக்டரே சொல்கிறாங்க, மாதத்தில் ஒரு நாள், 6 மாதத்துக்கு ஒரு தரம், வருஷத்துக்கு ஒரு தரம் விரதம் இரு, ஃபாஸ்டிங் இரு. அப்போ தான் அந்த உடம்புக்கே என்னது நல்லது. ஃபுல் கட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது எந்த நேரம் பார்த்தாலும். அது வந்து உடம்புக்கே கெடுது. நான் மாத்திரை திங்கிறேன் என்ன பண்ணுறது அப்படின்னா, மாத்திரையே தின்னாலும் கூட
நீங்கள் அரை நாள் நல்லாவே உபவாசம் இருக்கலாம், ஒன்றுமே ஆகாது. அல்லேலூயா. டீ காப்பி எடுத்துக்குங்க. ரொம்ப பலவீனமாக இருந்தால் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்குங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப நிறையா சாப்பிட்டுட்டிங்கன்னா அப்புறம் வயிறு என்ன செஞ்சிடும், நம்பிடும். அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் உபவாசம் இருக்குன்னு மனசுக்குள்ளே நினச்சிங்கன்னா உபவாசம் இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமாம், உங்கள் பலவீனத்தின் நிமித்தம் சில பல காரியங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அற்புதத்தை கொண்டு வரும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்கள் காரியத்துக்காக உபவாசம் இருந்த ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் உபவாசம் இருந்து ஒருமனப்பட்டு நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எந்த ஜெபமாக இருந்தாலும் ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அந்நிய பாஷை அங்கே வருது, அபிஷேகம் வருது. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருமனப்பட்டு, கணவன் மனைவியாய் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. 4 பேர் வீட்டில் இருந்தால் அந்த 4 பேரும் உட்காந்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமையாக இருந்தால் இங்கே வந்துடணும், மற்ற நாளாக இருந்தால் உங்கள் வீட்டில் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் நீங்கள் உபவாசம் இருந்தால் இங்கே சபையில் வந்து ஜெபம் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நம்முடைய கிளை சபையில் இருக்கிற பிள்ளைகள் ஆங்காங்கே கிளை சபையில் ஜேரப்பாளையத்தில் முஞ்சனூரில் அவங்க சர்ச்சை திறந்து கர்த்தருடைய பிள்ளைகள் 2 ஒருத்தர் அவங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் வழி நடத்துவார். ஒருமனப்பட்டு உபவாசம் செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். இந்த யோசபாத் என்ற ஒரு ராஜா கர்த்தரை தேடுவதற்கு ஒருமனப்பட்டு யூதா எங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூத ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். நமக்கு சகாயம் வேணும்னா நம்ம உபவாசம் பண்ணணும். ஆமென். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலிருந்தும் அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூத ஜனங்களுக்கும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தாவே. ஆமென். அல்லேலூயா. நம்ம எப்படி ஜெபம் பண்ணணுமா, எங்கள் பிதாவாகிய தேவனே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என்னுடைய தேவனே அப்படின்னு ஜெபத்தை ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. எப்படி ஜெபத்தை ஆரம்பிக்கணும், ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என்னுடைய தேவனே. அதுக்கப்புறம் யாக்கோப்புக்கு அப்புறம் சொல்லக்கூடாது, அது லட்சக்கணக்கான பேர் இருக்குது. அதுக்கப்புறம் நேராக நம்மளை தான் சொல்லணும், என்னுடைய தேவன் நீர். அல்லேலூயா. முற்பிதாக்களை ஏன் சொல்லணும், நம்முடைய பிதாக்களை ஏன் சொல்லணும், அந்த பிதாக்கள் தான் நமக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க தான் வல்லமையை வாங்கி கொடுத்துருக்குறாங்க, அவங்க தான் விசுவாசத்தை வாங்கி கொடுத்துருக்குறாங்க, அவங்க தான் நமக்கு முன்பாக இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நடந்து காட்டியிருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால் நம்ம பிதாக்களை ஆண்டவர் நல்லா ஆசீர்வதித்தார். ஒரு கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவங்கள கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் அவங்களுக்கு இடம் தாங்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சாராம். அல்லேலூயா. ஆடு மாடு, அவங்களுடைய வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், கழுதைகள், குதிரைகள், எருதுகள் என்று சொல்லி நம்ம ஒரு 10 ஆடு வச்சுருந்தாவே சபைக்கு வரமாட்டேங்கிறாங்க. எனக்கு ஆடு இருக்குது, நான் வரமாட்டேன். அதே ஒரு 500 ஆடு 1000 ஆடு இருந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுவும் நிறைய பேத்துக்கு இருந்தால் அவங்க மக்கள் பாருங்க, அண்ணன் தம்பி மாமச்சான் எல்லாம் ஒரே இடத்துல இருந்தால், லோத்துடைய வேலைக்காரருக்கும் ஆபிரகாமுடைய வேலைக்காரருக்கும் சண்டை வந்துருச்சான். ஆடு மாடு மேய்க்கிற விஷயத்தில் சண்டை வந்துருச்சு. சண்டை வந்து அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அவங்கள பூமி தாங்க கூடல, அவங்களால முடியல, அதிர்தான் பூமி. அல்லேலூயா. ஆமாம். இப்போ நாம் சும்மா மைக் செட் போட்டால் தான் அதிருது பூமி. சும்மா அதை ஆசீர்வாதமே இல்லை, சும்மா சத்தம் தான். வாழ்னு அங்கங்கே அரசியல் மீட்டிங்கு பல காரியங்கள் போடும் பொழுது அங்கங்கே சத்தம் கேட்குது. அது சும்மா அதிருது. காசு கொடுத்து அதிர் வைக்கிறாங்க, வேட்டு வைக்கிறாங்க, காசு கொடுத்து என்ன செய்கிறாங்க, வேட்டு வைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆண்டவருடைய ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். அந்த பூமி அதிர்ந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது, தாங்க முடியவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது, இடம் போதவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு தேவன் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோப்பையும் தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நீங்கள் அதை அடிக்கடி நினைக்கணும். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், பரிசுத்த பெற்றவர்கள், பைபிள் படிக்கிறீங்க, நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே நீங்கள் எங்கள் பிதாக்களை ஆசீர்வதிச்சிங்க, அதே போல் என்னையும் ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. பிதாக்களை காப்பாற்றுறீங்க, என்னையும் என்ன செய்யுங்க, காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல அப்படி தான் ஜெபம் பண்ணுறாங்க. எங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவா தேவன். ஆமென். நமக்கு ஒரே தேவன் தான் இருக்கிறார். எத்தனை தேவன்? ஒன்றான மெய்தேவனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் 3 வடிவங்கள் சொல்லப்படுகிறது. அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. 3 பேரும் 3 கடவுளா அப்படின்னா 3 கடவுள் இல்லை, ஒரே கடவுள் தான்.
ஆனால் 3 வார்த்தைகளாக நாம் அதை சொல்லுகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவரேன்னு சொன்னால் கர்த்தர் கோச்சிக்க மாட்டார். கர்த்தரேன்னு சொன்னால் இயேசு கோச்சிக்க மாட்டார். இயேசுவேன்னு சொன்னால் அவங்க 2 பேரும் கோச்சிக்க மாட்டாங்க. அவங்க 3 பேருமே ஒன்று தான். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அவங்க வந்து முப்பரி நூலாக செயல்படுகிறார்கள். எப்படி செயல்படுறாங்க? முப்பரி நூலாக. ஒரே கவுத்தில் 3 கயிறு இருக்கு இல்லையா, அதை பிரிச்சோம்னா என்ன செய்யும்? 3 வரும். அதை மூட்டுனா ஒன்றா இருக்கும். அதே போல தான் ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவன் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் கரத்தில் என்ன இருக்குதா? வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். ஏன் அந்த வார்த்தையை அவர் யோசிப்பாத்து சொல்கிறாருன்னா, லட்சக்கணக்கான பேர் அவருக்கு விரோதமாக எதிர்த்து வருகிறார்கள். அதனால் அந்த ஜெபத்தில் அவர் சொல்கிறார், ஆண்டவரே உமக்கு விரோதமாக யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. இது அந்த காலத்து சம்பவம். யுத்தங்களின் செய்திகள். இப்போ கூட வந்து செய்திகளை கேள்விப்பட்டேன். 1,43,000 பேருக்கு அதிகமான ஜனங்கள் ஒரு நாட்டில் காசாங்கிற ஒரு இடத்துல இஸ்ரவேல் குண்டு போட்டு அவங்கள அழிக்குது. அங்கே வந்து தீவிரவாதிகள் இருக்கிறாங்க. அதனால் அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது. அதை அழித்தார்கள் என்று அதில் பேப்பரில் நியூஸ் போட்டிருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அந்த காலத்துலேயும் இப்படி தான் நடந்திருக்குது. இந்த காலத்தில் வந்து குண்டு வச்சு ராக்கெட் வச்சு பல விதத்தில் விமானங்கள் மூலியமாக இப்படியெல்லாம் செய்கிறாங்க, சண்டை செய்கிறாங்க. அந்த காலத்தில் அப்படி இல்லை. நேருக்கு நேர் கிட்ட வந்து மூஞ்சுக்கு மூஞ்சி நின்று என்ன செய்யணும்? சண்டை செய்யணும். முதுகுக்கு பின்னாடி அவன் பண்ணானா அவன் கோழை, அவன் வீரனே கிடையாது. யாத்திராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை நாம் வாசிக்கலாம். இன்று காணும் எகிப்தியரை நீங்கள் என்றைக்குமே காண மாட்டாய் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதில் சொன்னார், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவர் யுத்தம் செய்யக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக என்ன செய்வேன்? யுத்தம் செய்யணும். சும்மா இருப்பேன்னா ரொம்பவும் சும்மா இருக்கக்கூடாது. ஜெபிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு துதிச்சுக்கிட்டு உபவாசம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சும்மா இருந்தா பாயை போட்டு படுத்து தூங்கிட்டு அப்படி இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? நமக்கு சும்மா இருந்ததுனாலும் சரி, இன்றைக்கி சும்மா தானே இருக்கிறோம், கறி எடுத்துட்டு தூங்கிடலாம், சும்மா தானே இருக்கிறோம், ஊருக்கு போயிடலாம். அப்படி இல்லை. சும்மா இருக்கிறதுன்னா ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவாரா? யுத்தம் பண்ணுவார். உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், உங்களுடைய அத்தியாவசியங்களை சந்திப்பார், உங்களுடைய எல்லா காரியத்தையும் ஆண்டவர் பொறுப்படுத்தி வழி நடத்துவார் என்று சொல்லப்படுகிறது. எகிப்தியர்கள் 430 ஆண்டுகளாக, ஃபஸ்ட்டு 400 ஆண்டுகள் ஆண்டவர் சொல்லியிருந்தார். அப்புறம் 430 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஏன் 30 ஆண்டு எஸ்ட் ஆண்டவர் கட்டளையிட்டார் அப்படின்னு பார்த்தா, அந்த இஸ்ரவேல் பிள்ளைகள் நன்றாக இருக்கும் பொழுது 7 வருஷத்துக்கு ஒரு தரம் வந்து காடு வீடெல்லாம் லீவ் விடணுமா. காடு வீடெல்லாம் என்ன பண்ணுமா? லீவ் விடணும். ஆனால் அவங்க விடமாட்டேன்ட்டாங்க. 7 வருஷத்துக்கு ஒரு தரம் காட்டுக்கு போகக்கூடாது. காட்டில் இருக்கிற மிருக ஜீவனங்கள் சாப்பிடணும், எளியவர்கள், தேசத்தில் இருக்கக்கூடிய எளியவர்கள் சாப்பிடணும். இப்படி பல காரியங்களுக்காக ஆண்டவர் ஒரு நியாயப்பிரமாணத்தை அந்த காலத்தில் கொடுத்திருந்தார் மோசே மூலியமாக. ஆனால் அவர்கள் அதை கை கொள்ளாதபடிக்கு காணப்பட்டார்கள். அதனால் ஆண்டவர் அடிக்கடி அவர்களை பாபிலோனுக்கும், அடிக்கடி அவர்களை எகிப்துக்கும், அடிக்கடி மோவாபியருக்கும் பெலிஸ்தருக்கும் ஆண்டவர் அவங்கள விட்டு போட்டுருவார். 3 வருஷம் 5 வருஷம் அப்படி இருப்பாங்க. இப்போ 7 35 6 42. அப்போ ஒரு 7 வருஷம் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னு வச்சுக்க, ஒரு 50 வருஷம். ஆனால் 7 வருஷம் வந்து அவங்க லீவ் விட்டுருக்கணும். 7 49 இல்லையா? அப்போ அந்த 7 வருஷம் லீவ் விட மாட்டாங்க. அவங்க ஐயோ எங்கள் மாடு எங்கள் காடு என் வீடு, அதை போய் சிறியவர்கள் சாப்பிடுவதா, பெரியவர்கள் சாப்பிடுவதா, ஆடு மாடு சாப்பிடுவதா, குரங்கு சாப்பிட்றதா, குருவி சாப்பிட்றதா, நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த 6 வருடத்துக்கு ஒரு தரம் 7வது வருடம் லீவ் விடணும். அது லீப் ஆண்டுன்னு பேர். அப்புறம் மீண்டும் 7 49 வந்தோடனே ஃபுல்லாக 7 வருஷத்துக்கு காட்டுக்கே போகக்கூடாதான். இது எப்படி இருக்குது? அப்போ ஆண்டவர் வந்து மக்களை என்ன பண்ணுவார்? அதுக்கு முன்கூட்டியே அந்த 7 வருஷத்துக்கு தேவையான ஆசீர்வாதத்தை தந்துடுவார். ஒரு அழியிலே சொல்லுங்கள். 6வது வருஷத்துக்கு வரும்போதே அடுத்த வருஷம் நீ காட்டுக்கு போகக்கூடாது, உன் காடு நல்லா விளையுன்னு சொல்லி 7வது வருஷம் லீவோட சொன்ன தேவன் 6வது வருஷத்துலேயே அவங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தந்துடுவார். 2 வருஷத்துக்கு தேவையான ஆசீர்வாதத்தை சொல்லப்போனால் 8வது வருஷத்தை அவங்க விதைத்து அறுத்து அவங்க சாப்பிட்ற அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? ஏற்கனவே கொடுத்த ஆசீர்வாதமே அவங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். அல்லேலூயா.
ஆனால் நம்முடைய ஜனங்கள் வந்து யாரும் அப்படி லீவ் விட மாட்டாங்க. அவங்க யாரும் அப்படி லீவ் விட மாட்டார்கள். அதனால் அவங்களுக்கு சில நேரத்தில் ஆண்டவர் அவர்களை அந்நியர் கையிலே விற்க வேண்டியதாக மாறிவிட்டது. நல்லா நம்ம ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா நம்மளை மாதிரி ரட்சாதிபதி கோடீஸ்வரன் யாருமே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நாம் வேத வசனத்தை கண்டாவே ஓடுன்னு ஓடுறோமே, ஐயோ இந்த வசனம் இப்படி சொல்லி பிடிச்சி, இந்த பிரசங்கம் இப்படி சொல்லி பிடிச்சி, இன்னுமேட்டு இந்த பாஸ்ட் மூஞ்சிலே என்ன செய்யக்கூடாது, முழிக்கக்கூடாது. இவர் எப்போ பார்த்தாலும் வசனத்தை பிரசங்கம் பண்ணுறாரு, கதை சொல்ல மாட்டேங்கிறாரு. முந்தியெல்லாம் கதை நல்லா சொல்லிக்கிட்டு இருந்தார், இப்போ கதையே என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்படி நினைக்கிறீங்க. கதை இல்லை உங்கள் வாழ்க்கை வசனத்திலே இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். வசனத்தை நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 430 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் வந்தது, தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார், அவர்களை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. உங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாள் வருகிறது. உங்களோடு கூட போராடுகிறவர்கள், உங்களோடு கூட யுத்தம் பண்ணுகிறவர்கள், அது இல்லை இது இல்லை, நீ அப்படி இருக்கிற இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி யுத்தம் பண்ணுகிறவர்கள், அவர்கள் யாருமே ஸ்தோத்திரம் நீ பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை நல்ல உயரத்தில் கொண்டாந்து ஆண்டவர் உங்களை உட்கார வச்சிருவார். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் மிக நல்லவர். அவரை குறித்து சொல்லப்படுகிறது, அவர் எளியவனை புழுதியிலிருந்தும் சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து அவனை ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்துகிறார். எங்கே நிறுத்துகிறார்? ஆமென். ராஜாக்கள்லாம் எங்கே இருப்பாங்க? பஸ் ஸ்டாண்டில் எங்கே பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்களா? சொல்லுங்கள். அரண்மனையில் இருப்பார்கள், நல்ல இடத்துல இருப்பாங்க. எங்கேயாவது நாயை நடத்தி பேசுனா அங்கே இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு பெரிய பெரிய பொருள் விற்கிற இடத்துல, பெரிய பெரிய பொருள் வாங்குகிற இடத்துல அங்கே இருப்பாங்க. பெரிய பெரிய கட்டடம் எங்கே கட்டிகிட்டு இருக்குதோ அங்கே போய் என்ன செய்வாங்க, ராஜாக்கள் நின்று கொண்டு அந்த கட்டடத்துக்கான காரியங்களை பார்த்து கொண்டு இருப்பாங்க. அவங்க தான் ராஜாக்கள். அல்லேலூயா. அவங்களுக்கு பக்கத்தில் கொண்டு போய் உங்களை ஆண்டவர் உட்கார வைப்பாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். ஆண்டவர் உங்களை வந்து ராஜாக்களாக மாற்ற ஆசைப்படுகிறார். எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது? அல்லேலூயா. பைபிள் அப்படி சொல்லுது. நீங்கள் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமென். ஸ்தோத்திரம். படிப்பு தெரியல, அதனால் நமக்கு எதுவுமே தெரியல. ஆனால் அதை கற்றுக்குறோம், படிப்பை கற்றுக்குறோம், ஆனால் எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். வண்டி ஓட்ட தெரியல, வண்டியை பற்றி கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறோம். வண்டியெல்லாம் வேஸ்ட்டு, வண்டியை தொடக்கூடாது, அப்படி இப்படின்னு இருக்கிறோம். ஆனால் வண்டி ஓட்ட நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறோம், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை, இது மாதிரி எத்தனை வண்டி கொடுத்தாலும் நான் ஓட்டுவேன் அப்படின்னு நம்முடைய பிள்ளைங்க சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதுபோல் தான் சில நேரத்தில் சில ஆசீர்வாதம் நமக்கு தெரியல, தெரியாதனால நம்ம என்ன நினைக்கிறோம், அது ரொம்ப ரொம்ப டம்மி அப்படின்னு நினைக்கிறோம். அது டம்மி அல்ல. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பெரிய அளவிலே உயர்த்துவார். அடுத்தபடியாக இல்லை போதும், இங்கே வருவோம். 2 நாளாகம 20-26 வாசிக்கலாம். அற்புத அதிசயம் நடக்கும் பொழுது நாம் எல்லாரும் நன்றி சொல்லணுமா? ஆமென். அல்லேலூயா. அற்புத அதிசயம் நடக்கும்போது என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். பாருங்க, பெராக்காவில் கூடினார்கள், அங்கே எல்லாரும் கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்தினார்களாம். பெராக்காவில் கூடினார்கள், அங்கே என்ன பண்ணாங்களாம்? சோத்திரம் சொன்னாங்களாம். சண்டை கட்டுனாங்கன்னு எழுதியிருக்குதா? இல்லை, சோத்திரம் சொன்னார்கள். அங்கே கூடி சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஆண்டவரே எங்களை பாதுகாத்ததுக்கு நன்றி, பராமரித்ததுக்கு நன்றி, ஆசீர்வாதத்துக்கு நன்றி, விடுதலை ஆக்குனதுக்கு நன்றி, நன்றி சொன்னாங்க. இன்னைக்கு நிறைய பேர் நன்றி அறிதலே இல்லை பிரியமானவர்களே. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றி சொல்ல வரணும். ஆமென். அல்லேலூயா. நன்றி சொல்ல வரணும். இந்த யோசபாத்தும் அவங்களுடைய ஜனங்களை எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேவனுக்கு என்ன பண்ணாங்களா, அற்புத அதிசயம் நடந்தோடனே எதிரியை துரத்தி விட்டுட்டார். அற்புத அதிசயம் செஞ்சு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, எதிரியை முறியடிச்சு விட்டுட்டார். இப்போ அவங்களுக்கு சந்தோஷம் வந்துருச்சு. அவங்க சந்தோஷம் வந்தோடனே பெராக்காவில் கூடி தேவனை தொழுது கொள்கிறார்கள். அல்லேலூயா. பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். எல்லாரும் சொல்லுங்க, பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். எதிரியை முறியடித்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். சொல்லுங்க, பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். சொல்லுங்க, பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம்
பாடுவோம். சந்தோஷம் தந்தாரே பாடுவோம், சமாதானம் தந்தாரே பாடுவோம். சந்தோஷம் தந்தாரே பாடுவோம், சமாதானம் தந்தாரே பாடுவோம். சமாதானம் தந்தாரே பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். பாடுவோம். அல்லேலூயா. நன்றி சொல்லணும். எப்பொழுதுமே ஆண்டவருக்கு நாம் என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். என்னென்ன சின்ன நன்மையாக இருந்தாலும் சரி, பெரிய நன்மையாக. பிறந்த நாளெல்லாம் ஆமென் ஸ்தோத்திரம். உங்கள் பெயர்கள்லாம் எழுதி கொடுங்க, அந்த பிறந்த நாள் என்னைக்கு வருது அப்படிங்கிறதுக்காக. போகும்போது ஒரு பேப்பர் எடுத்து எழுதி கொடுத்துட்டு போங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் பிறந்த நாள், திருமண நாள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த நாளை ஆமென் ஸ்தோத்திரம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நாளாக நாம் ஒதுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நல்ல உடைகளை உடுத்துவது, சாப்பிடுவது எல்லாம் முக்கியம்தான். அதை விட ரொம்ப முக்கியம் என்ன வந்தால் கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. ஆமென். இது வரைக்கும் உதவி செஞ்சீங்களே, இது வரைக்கும் எங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றினீங்களே. எத்தனை பிள்ளைங்க எங்கெங்கே என்னென்ன பிரச்சனை ஆகிட்டேன். 10 குழந்தைங்க வந்து உத்தரப்பிரதேசத்தில் 10 குழந்தைகள் ஹாஸ்பிட்டல்லையே என்ன செத்து போயிடுச்சு. தீ விபத்து, ஆஸ்பத்திரிக்குள்ளாரே தீ ஏற்பட்டு குழந்தைகள் 10 குழந்தைகள். சொல்கிறதே 10ன்னா அது எத்தனையோ இருக்கும். ஆனால் பாருங்கள், அதெல்லாம் மரித்து போய் விட்டது. எந்தெந்த இடத்துல அங்கங்கே நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம், நிறைய தொல்லை, எத்தனை காரியங்களை நாம் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குறார், நம்முடைய குழந்தைகளை காப்பாற்றுகிறார், ரட்சிக்கிறார். அதற்காக நம்ம ஒவ்வொன்றுக்கும் அமர்ந்து ஸ்தோத்திரம் சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம். முடிந்தால் ஊழியரை கூப்பிட்டு அல்லேலூயா. அன்றைக்கு நாம் வந்து என்ன செய்யணும்? ஒரு விருந்து வச்சு ஒரு ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொன்னால் அடுத்த நன்றி அதை விட நல்லா சொல்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க? சில நேரத்தில் கூப்பிட்றீங்க, சில நேரத்தில் கூப்பிட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கூப்பிடாமல் இருக்கிறது எங்களுக்கு லாபம் தான். ஏன்னா நாங்கள் வேறு வேலையை பார்க்குறோம், வேறு ஊழியத்துக்கு நாங்கள் போகிறோம். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் கடமை நீங்கள் செய்யணும். அல்லேலூயா. கூப்பிடணும். நான் வரமாட்டேன், ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? கூப்பிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்தை நாம் மையப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்ம தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை வழிநடத்துவார். சங்கீதம் 112:4. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து செம்மையானவர்களுக்கு நீங்கள் நல்லா ஒரு நன்றியறிதலோடு விசுவாசத்தோடு நல்ல பிள்ளைங்களாக நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது ஆமாம், எவ்வளோ இருட்டாக இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு வழியை ஆண்டவர் காட்டுவார். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு அந்த ரகசியம் தெரியறதில்ல. ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து ஆண்டவரை கும்பிட்டதுலேருந்து விசுவாசம் 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 விசுவாசம்னா அதே தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அதே தான் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். சிலர் சொல்லுவாங்க நடக்காது அப்படின்னு, ஆனால் நமக்கு நடக்கும். கர்த்தரை நம்புகிறவனுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம மையப்படட்டும். எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் எதை செய்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு நம் காரியத்தில் இறங்கணும். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சில நேரத்தில் எதிரிகள் என்ன செய்வார்கள்? நம்மளை நெருக்குகிறார்கள், உலகம் நெருக்கிறது, பிசாசு நெருக்கிறது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டவரே பார்த்துக்குவார். அல்லேலூயா. 14ஆம் அதிகாரம் யாத்திராம் மீண்டும் திருப்புவோம். யாத்திராம் திருப்புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 25வது வசனத்துக்கு வருவோம். 25 14 25 போதும். கர்த்தர் வந்து என்ன பண்ணுவார்? நமக்காக யாவை செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆமென். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகள் உன் கிட்ட வராதபடி ஆண்டவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. ஆமென். எகிப்தியர்கள் வேகமாக வந்தார்களாம், பிடித்து விடுவோம் என்று. நீ பிடிக்கவே முடியாதுடா. அல்லேலூயா. கர்த்தர் அவங்களோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் தேவ தூதர்களை கொண்டு மின்னும் பின்னும் வழி நடத்துகிறார். பின்னாடியும் போகிறாராம், முன்னாடியும் போகிறாரு. முன்னாடியும் போகிறாரு, வழி காட்டிக்கிட்டே போகிறாரு. பின்னாடி இருந்து ஆடு மாடு ஓட்டிக்கிட்டு போகிற பின்னாடியும் ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஏன்னா எதிரிகள் என்ன செஞ்சிடக்கூடாது? வந்துடக்கூடாது. அதுக்கோசரம் உருவின பட்டயத்தோடு கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு வருகிறார். அப்போ அந்த எகிப்தியர்கள் பிடித்து விடுவோம் என்று நினைத்தார்கள். இவங்களுடைய வண்டி நல்லா ஓடுது, அவங்க வண்டி எதிரிகளுடைய வண்டி எல்லாம் சக்கரம் கலண்டு ஓடுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ ஆமென். ஆயுதங்களை செய்வார்கள், ஆயுதங்களை வைத்திருப்பார்கள்.
ஆனாலும் அது வாய்க்காது. அது என்ன செய்யாது? வாய்க்காது. ஒரு பெரிய பிரச்சனையான நேரத்தில் கூட ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியக்காரருக்கு விரோதமாக ஒருத்தங்க சொன்னாங்களாம், நீ அந்த மகனை போய் கொடுமைப்படுத்து அப்படின்னு. ஆனால் போர் வீரர்களாலேயே முடியலையாம் ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரரை கொடுமைப்படுத்துவதற்கு. அவரை சுற்றிலும் தெய்வீக அக்கினி எரிந்து கொண்டு இருக்கிறது. ஒரு அலையிலே சொல்லுங்க, அவங்களை சுற்றிலும் என்ன இருக்குது? ஒரு தெய்வீக அக்கினி எரிந்து கொண்டு இருக்கிறது. அவங்கள பார்த்தாலே அந்த முகத்திலிருந்து ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு ஒளி வீசுகிறது. அங்கே கிட்ட போலான்னு போனால் தன்னையும் அறியாமல் இப்படி பல்ட்டி அடித்து பின்னாடி உழுவுறாங்க. அதனால் அவங்க சொல்லிட்டாங்க, அது வந்து சாமி, அவர் வந்து ஊழியக்காரர், அவர்கிட்ட என்ன செய்யக்கூடாது, நாம் வந்து கை தொடக்கூடாது. ஆனால் எதிரி ராஜா என்ன சொல்கிறான், மற்றவங்களாம் ஆண்டவரை பிடிக்காதீங்க என்ன சொல்கிறான், அவனை கொலை பண்ணு, அவனை அடி, அவனை சித்திரவதை பண்ணு அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இவங்க கிட்ட வந்தாவே பொத்துன்னு கீழே விழுவுறாங்க. அல்லேலூயா. அப்போ எந்த போர் வீரர்களும் எதுவுமே பண்ண முடியல. அப்படியெல்லாம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். உங்களையும் அப்படித்தான் ஆண்டவர் பாதுகாப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர்கள் சொல்கிறாங்க, கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று யுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்முடைய எதிரிங்களே நம்மளை பாராட்டணும், அதுதான் ஆண்டவருக்கு ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. எதிரிகள் வந்து சில நேரத்தில் வந்து ஆமென் ஸ்தோத்திரம், சில காரியங்கள் வந்து ஆண்டவர் வந்து அவங்களையும் நல்லா வச்சுருக்கிறாரு. ஏன் உங்களுக்கு கோபம் வரும், அவங்க இல்லாமல் போக வேண்டியதானே, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆக வேண்டியதானே அப்படின்னு. ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, உன்னுடைய ஆசீர்வாதத்தை அவங்க பார்க்கணும். அல்லேலூயா. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அவங்க எப்படி உன்னுடைய ஆசீர்வாதத்தை பார்ப்பாங்க? பார்க்க மாட்டாங்க. அதனால் ஆமென் ஸ்தோத்திரம், உன்னை பாதுகாக்கிறது போல அவங்களையும் பாதுகாப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை அவங்களே ஒரு நாளைக்கு சொல்லுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை அவங்களே என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சபைக்கு ஒரு 10 ஆண்டு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆத்மா சொன்னாங்க, அந்த இயேசுகளுக்கு ஏன் போகிற, அந்த பாஸ்டர் நடத்துகிற சர்ச்சுக்கு ஏன் போகிற, எத்தனையோ சர்ச் இருக்குல்ல அங்கேயும் போகிற அப்படின்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அங்கேயும் போகிற அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து யார் ஆண்டவர் கும்பிட வேண்டாம்னு சொன்னாங்களோ அவங்களே ஆண்டவர் கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு அள்ளிலே சொல்லுங்கள், அவங்க வீட்லேயே ஜபம் நடக்குது, அவங்க வீட்லேயே அக்னி ஜபம் வைக்கிறாங்க, அவங்க வீட்லேயே ஜபம் நடக்குது. முதல்ல வந்து ஒரு இடத்துல 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் முன்னாடி கேவலமாக பேசுகிறவங்க தான் இன்னொரு இடத்துல கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அப்போ அவங்க கர்த்தர் நல்லவர்னு சொல்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். ஒரு அலையிலே சொல்லுங்கள், நமக்கு பொறுமை பத்த மாட்டேங்குது. நமக்கு பொறுமை என்ன செய்ய மாட்டேங்குது? ஆவியின் கனிகள் இருக்குது. ஆவியின் கனிகள் 9. அது என்னன்னு சொல்லுங்கள்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம். அல்லேலூயா. அப்போ இத்தனையும் நமக்கு தேவையாக இருக்கிறது. அதில் மனுஷங்கிட்ட அதிகமாக இருக்கிறது என்னென்னா, இல்லாதது என்னென்னா நீடிய பொறுமையும் இச்சை அடக்கமும். எது இல்லை? நீடிய பொறுமை. அப்புறம் 2வது பாயிண்ட் என்ன? இது ரெண்டுமே யாருக்கிட்டையுமே இல்லை. காரணம் என்னென்னா, டென்ஷன். கொடுக்கலனா டென்ஷன், வாங்கலனா டென்ஷன், உடுத்துலினா டென்ஷன், சாப்பிடலனா டென்ஷன், எல்லாத்தையும் டென்ஷன் பார்ட்டிகளாக இருந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு நொடியில் கோவம், ஒரு நிமிஷத்தில் தான் இப்படிங்காட்டி கோவம் வந்துடுது. அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பசங்க பிள்ளைங்களை வச்சுருக்கிறீங்களுக்கு உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் நான் சொல்கிறது உண்மைன்னு சொல்கிறீங்களா? கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். இப்படிங்காட்டி என்ன பண்ணுது? கோபம். எனக்கே சில நேரத்தில் அது மாதிரி வந்துடும். இப்படிங்காட்டி வந்துடும். குழம்பு ஊற்றுலின்னா உடனே கோபம். சாப்பாடு போடலின்னு நினச்சேன்னா, என்ன சாப்பாடு போட சொன்னேன், இன்னுமா இப்போ சாப்பாடு போடுகிறாய் அப்படின்னு. நாங்களும் சில நேரத்தில் தூரத்துலேருந்து வரும்போது சட்டையெல்லாம் கழட்டிட்டு வருவோம். ஏன்னா சோறு சாப்பிட யுத்தத்துக்கு போகிற மாதிரி. ஏன் கிட்ட வந்தால் கிடைக்காதா? இருந்தாலும் பாருங்கள் வேகம். அப்படி நம்ம கோவப்படுறோம். அது உப்பு இல்லைன்னா கோபம், உப்பு அதிகமாக போச்சுன்னா கோபம், எது எடுத்தாலும் கோபம். ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நீடிய பொறுமை. அல்லேலூயா. மோசேக்கு வந்து ஆண்டவர் பெரிய ஒரு தேவ மனிதனாக தெரிந்து வச்சிருந்தார். அவருக்கு எந்த தகுதியும் உலக பிரகாரமான தகுதி கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் தகுதி படுத்தினார். அவர் சாக வேண்டிய ஒரு குழந்தை, அது வந்து எபிரேய குழந்தை, தண்ணியில் விழுந்து காப்பாற்றிடுச்சு. அந்த பேர் வச்சதே எகிப்து அம்மா தான் மோசேன்னு சொல்லி பேர் வச்சது. எகிப்து அம்மா என்ன பேர் வச்சது? மோசஸ். மோசஸ்னால் தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன். மோசே என்றால் தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன், தண்ணியிலிருந்து எடுக்கப்பட்டவன் அப்படின்னு பொருள். அப்போ பேர் வச்சதே அவங்க. 40 வருஷம்
ராஜ அரண்மனையில் வளர்ந்தார் எல்லாம். ஆனால் அந்த குழந்தை திக்குவாயும் மந்தனாகமாக போயிடுச்சு. எப்படி போயிடுச்சு? பேசவும் தெரியாது, பாடவும் தெரியாது, இருந்துட்டு. ஆனால் ஓரளவுக்கு எல்லாமே என்ன செய்யும், கற்றுக்கிச்சு, புரிஞ்சுக்கிச்சு. ஆனாலும் என்ன செய்ய முடியல, சரியாக சரளமாக என்ன செய்யல, பேச முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வெள்ளைக்காரன் இங்கிலீஷ் பேசுகிறான், நாம் அவனுக்கு ஸ்பீடாக பேச முடியுமா? ஆனால் தேவன் பாருங்க, அந்த மோசே எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று பண்ணால், அவர் திக்குவாயும் மந்தனா. அவர்கிட்ட இருக்கிற ஒரே தகுதி என்னன்னா, அவர் நல்ல சாந்த குணம் உள்ளவர். அதனுடைய அர்த்தம்னா பொறுமை. அல்லேலூயா, எல்லாரும் சொல்லுங்க, பொறுமை, பொறுமை, பொறுமை. இன்னும் 10 தர சொன்னால் நீங்கள் பொறுமையாக இருக்க மாட்டீங்க. இதுதான் ஜீவன். அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்கள் ரதம் நல்லா ஓடும். கரங்களை தட்டுங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா ஓடும். உங்களுடைய பேச்சு நல்லா ஓடும். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். எதிரிகளுடைய காரியங்களை எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அவங்களே சொல்லுவாங்க, கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்கிறாராட்ட இருக்குதுரா. அதில் 2 ஒருத்தர் இருப்பாங்க தானே பெரியவங்க. அவங்க கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க, டே நாம் வேக வேகமாக தான் குதிரையை ஓட்டுறோம், ஆனால் குதிரையால் என்ன செய்ய முடியல, ஓட முடியல. டே அவங்க இதே வழியில் தான் போனாங்க, அவங்க வண்டி போயிடுச்சு, நம்ம வண்டி போகும்போது சேத்துல மாட்டிக்குது. அப்போ ஒரு வண்டி மாட்டினா கூட சரி, ஏதோ தெரியாத மாட்டிக்கிச்சுன்னா, வர எல்லா வண்டியும் மாட்டினா, அவங்க வண்டி எல்லா வண்டி போயிடுச்சுன்னா, அப்போ அவங்க நினைக்கிறாங்க கர்த்தர் துணை நின்று என்ன செய்கிறாரு, யுத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்ம கூட துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் தான் நமக்கு துணையாளர். ஆமென். அல்லேலூயா.